இன்னைக்கு நாம 2009ல ரிலீஸ் ஆன தி ஸ்டோன் மேன் மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான உண்மை கதையை படமாட்டு வச்சிருக்காங்க. அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மும்பைல ரோட்டோரமா தூங்கக்கூடிய நிறைய பேருடைய தலையில ஏதோ ஒரு சைக்கோ தொடர்ந்து கல்ல போட்டு கொலை பண்ணிட்டு இருக்கான். இத கேட்கும் போதே மனசெல்லாம் பதறுது இல்லையா? நம்ம ஊர்ல இந்த விஷயம் உண்மையாவே நடந்திருக்கு. யார் இந்த சைக்கோ, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை. இந்த படத்தை முழுசா பாருங்க. படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு லைக் பண்ணுங்க மக்களே. நீங்க கொடுக்குற லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே 1983 மும்பை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சியை காமிக்கிறாங்க. அந்த அண்ணனும் தங்கச்சியும் ரோட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. 4-5 பேரு கும்பலா உட்காந்துட்டு சீட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. அதுல ஒருத்தங்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் காசு வேணும், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏற்கனவே நீ வாங்கின காசை திரும்ப கொடுக்கவே இல்லை, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ காசை கொடுக்கல அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரு திட்டி அனுப்பும் போது இவரு கிளம்பி வந்து தங்கச்சி கிட்ட புலம்பிட்டே இருக்காரு. எவனும் காசு கூட கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, எவனும் நமக்கு உதவி செய்ய மாட்டான், நம்ம தான் நமக்கே உதவி பண்ணிக்கணும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் கிளம்பி 7 மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனேன் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் பண்ணா கூட கொஞ்சமா காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு 2-3 நாளா ஓட்டிடலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பேக தூக்கிட்டு கிளம்புறான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனு அந்த ரோட்டு ஓரங்கள்லாம் கிளீன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பெருகிட்டே இருக்கும் போது இந்த பையனுடைய தலையில யாரோ கல்ல போட்டு கொலை பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே குங்குமமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கல்லுக்கு மேல யாரோ தேங்காய் ஒட்டி வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல எஸ்ஐயா இருப்பாரு. ஸ்டார்டிங் சீன்ல இந்த சின்ன பையன் ஒரு நபர் கிட்ட போயிட்டு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அந்த நபர் கூட காசை ஒழுங்கா கொண்டு வந்து கொடு, இல்லனா உன்னை கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினா பாத்தீங்களா. இப்போ அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து, என்னை பத்தி உனக்கு தெரியாது, ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்னை பத்தி தெரியணும் அப்படின்னா அவனுங்க கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்கள கைய காமிக்கும் போது, சார் உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியாது, நான்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசும்போது நம்ம ஹீரோ போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. செம்மடி அடிக்கிறாரு. அடிச்சு முடிச்சுட்டு வெளியே போயிட்டு, காம்ரி அவனுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பாரு, தண்ணி கொடு, இந்த கேஸோடைய மத்த டீடைல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும் போது இதே டைம்ல இந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐ வராரு. இவரு நார்மல் போலீஸ் மக்களே. நம்ம ஹீரோ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருப்பாரு. இந்த எஸ்ஐக்கும் நம்ம ஹீரோக்கும் செட்டே ஆகாது போல. இந்த ஆள் என்ன மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது இதே டைம்ல அந்த காம்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த நபருக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவரு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. ஐயோ சார் அந்த நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, எனது இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாரும் உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி சீஃப் ஆபீசரை காமிக்கிறாங்க. இவரு நம்ம ஹீரோவை செமையா திட்டி விட்டு, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன், என்னால இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது, சார் சஸ்பெண்டா, இந்த டைம்ல போயிட்டு என்ன சஸ்பெண்ட் பண்றீங்க, இந்த கேஸ் வந்துட்டு சாதாரண கேஸ் மாதிரியே தெரியல, கண்டிப்பா இந்த கொலை மறுபடியும் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், இந்த டைம்ல என்ன சஸ்பெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கொலை வந்துட்டு நான் வேணுமத்துக்குனே அவனை கொலை பண்ணும் அப்படின்லாம் பண்ணல, ஏதோ கோவத்துல அடிச்சேன், அந்த பையன் இறந்து போயிட்டான், அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த கேஸை என்ன விசாரிக்க விடுங்க அப்படின்னும் போது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, உன்னை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, இந்த கேஸை டீம்ல இருக்க மத்தவங்க பாத்துப்பாங்க, நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ சோகமா கிளம்பி வீட்டுக்கு வராரு. ஹீரோக்கு ஒரு அழகான மனைவி இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சந்தோஷமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் சஸ்பெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காராரு. என்னது சஸ்பெண்டா, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இதே டைம்ல அந்த சீஃபையும் அந்த எஸ்ஐயும் காமிக்கிறாங்க. சார் அப்படின்னா இந்த கேஸை நான் விசாரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது அவ்வளவு பெரிய கேஸ் மாதிரியே தெரியல, அதை அப்படியே ஃப்ரீயா விட்டு பாத்துக்கலாம், சும்மா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மட்டும் நடத்தி ஃபைலை மட்டும் என் டேபிளுக்கு அமுச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த சைக்கோ மொத்தமா 5 பேரை கொலை பண்ணிட்டான். தொடர்ந்து கொலை பண்ணிட்டே இருக்கான். அந்த ரோட்டோரமா தூங்குவாங்க பாத்தீங்களா, அவங்க தலையில மட்டும் கல்ல போட்டு கொலை பண்றான். அந்த கல்லுலயே தேங்காய் உடைக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு குங்குமமும் இருக்கு. இந்த விஷயம் தான் நமக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங் மூலமா காமிக்கிறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோ போயிட்டு மறுபடியும் சீஃபை மீட் பண்றாரு. நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன், இதை பார்க்கும்போது ஒரு சாதாரண கேஸ் மாதிரியோ ஒரு சாதாரண கொலை மாதிரியோ தெரியல, கண்டிப்பா என்னமோ சீரியஸா இருக்கு, தொடர்ந்து இந்த கொலை நடக்கதான் போகுது, இது ஒரு சீரியல் கில்லிங் அப்படின்னு சொன்னேன், நீங்க தான் கேட்காம என்ன வேலையை விட்டு தூக்குனீங்க, இன்னமும் நம்ம டீமை சேர்ந்தவங்களால அந்த கொலைகாரனை பிடிக்கவே முடியல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னை வேலையை விட்டு தூக்குனது தான், திருப்பிலாம் டீமுக்குள்ள சேர்க்க
முடியாது அப்படின்னு சொல்ல, சார் என்ன வந்துட்டு டீம்ல சேர்க்கணும், மறுபடியும் எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க வரல. ஒரு பக்கம் போலீஸ் தனியா விசாரிக்கிட்டோம், இன்னொரு பக்கம் நானும் அன்அபிஷியலா விசாரிக்கிறேன். நான் மட்டும் அந்த கொலைகாரனை பொலிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய வேலை திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிச்சுட்டு, நீ தனியா விசாரிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா நீ விசாரிக்கிற அப்படின்ற விஷயமே வெளியே தெரியக்கூடாது. இன்னொரு விஷயம், முதல்ல குற்றவாளி எப்படி, அதுக்கப்புறம் உனக்கு வேலை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்த பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னும் போது இதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. மனைவியும் பார்த்துட்டு என்ன விஷயமாச்சு, சந்தோஷமா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு வேலை எனக்கு கிடைச்சிருக்கு, இப்போ ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன், இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய வேலை திருப்பி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, அப்படியா சூப்பருங்க, வாழ்த்துக்கள்ங்க, என்ன கேஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனது கேஸா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாரு. யோ கேஸ் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது வரைக்கும் நான் எப்பயாச்சும் உங்ககிட்ட கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அப்படின்றாங்க. இதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கான்ஸ்டபிளுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு போயிட்டு, என்னையா எப்படியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பரவாயில்லையே, வீட்டுக்குலாம் கூட வருவீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லா இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருக்க, எங்க உன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் அப்படியே தயங்குறாரு. என்ன வீட்டுக்கு போயிட்டாங்களா, நீ இது வரைக்கும் 2 கல்யாணம் பண்ணிருக்க, உன் 2வது பொண்டாட்டி எதுக்காக உன்னை விட்டு ஓடி போனா, ஏதாவது பிரச்சனையா, குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் அதை விடுங்க சார், இப்போ வந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சீஃப் கிட்ட பேசிட்டேன், இந்த கேஸ ஒரு பக்கம் நீயும் அன்அபிஷியலா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு வந்துட்டு இந்த கேஸோடைய ஃபைல்லாம் எனக்கு வேணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், கேஸோடைய ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே யோசிக்கிறாரு. எல்லாம் கண்டிப்பா பண்ண முடியும், ஆனா அந்த எஸ்ஐ தான் என்ன பண்ணுவான்னு தெரியல, நான் ட்ரை பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கிளம்பி போயிட்டு கேஸுடைய ஃபைல், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அந்த காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த எஸ்ஐ பார்த்துட்டாரு. அந்த கேஸ் ஃபைல்லாம் எங்கேயா கொண்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சீஃப் தான் காப்பி பண்ணி அனுப்ப சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு ஒரு காப்பியை கொண்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோ தனியா ஒரு வீட்டை வாடகைக்கு இருக்கிறாரு. அங்க உட்காந்து இந்த கேஸுடைய ஃபைல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே பக்காவா செக் பண்றாரு. அந்த கிரைம் சீன் போட்டோ, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது, கிரைம் சீன்ல போட்டோ கிளிக் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, எல்லா டெட் பாடிக்கு பக்கத்துலயுமே தேங்காய் உடைஞ்சு போன மாதிரி நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் குங்குமம் கொட்டி இருக்கு அப்படின்ற விஷயத்த நோட் பண்றாரு. இப்ப இந்த விஷயம்லாம் செக் பண்ணிட்டு நேரா போயிட்டு சீஃபை மீட் பண்றாரு. சீஃபை மீட் பண்ணி இது வரைக்கும் இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கொலைகாரன் இந்த ஸ்பாட்ல இருந்து இந்த ஸ்பாட் வரைக்கும் தான் கொலையே பண்ணிருக்கான். அதாவது மொத்தமா 5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள தான் இந்த கொலை எல்லாமே நடந்திருக்கு. ரெண்டாவது நைட்டு 10 மணி டு காலையில 4 மணி இந்த டைம்குள்ள மட்டும்தான் அந்த கொலைகாரன் கொலை பண்றான். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அப்படி இல்ல அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த டைம்ல மட்டும்தான் கொலை நடந்திருக்கு. இது ஒருவேளை கோஇன்சிடென்ட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னமோ எனக்கு இந்த கிழமைகளுக்குள்ள அவன் எதையோ சம்பந்தப்படுத்தி பாக்குறான் போல, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் விடுற மாதிரி ஒரே பேட்டர்ன்ல கொலை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவன் என்னதான் டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் விட்டாலும் நம்ம கண்டுபிடிக்காம விடக்கூடாது, அடுத்தடுத்த கொலை நடக்காம எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டு சீஃபே செம்மையா ஷாக் ஆகுறாரு. இவ்வளவு பெரிய டீம் இருக்காங்க, நீ கண்டுபிடிச்ச சில விஷயத்த கூட அவங்களால கண்டே பிடிக்க முடியல, இது எல்லாமே புது தகவலா இருக்கு, நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, நான் உனக்கு முழு சப்போர்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கிளம்புறாரு. கிளம்பி ரோட்ல படுத்து தூங்குற ஒருத்தரை போயிட்டு எழுப்பி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு தான் நம்ம ஹீரோடைய இன்ஃபார்மர் போல, இவருக்கு நிறைய காசு கொடுத்து இவரை உசார் பண்ணி வச்சிருக்காரு. இவரை எழுப்பி உட்கார வச்சு சாப்பிட்டியான்னு கேட்க, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன், இதுக்கப்புறம் சாப்பிட இடமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரியான போதையில இருக்காரு, கஞ்சா பழக்கம் மேல இருக்கு போல. சரி ஓகே, தம் வாங்கி கொடுக்குற உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்ல படுத்து தூங்குறவங்க மேல தலையில கல்ல போட்டு ஒருத்தன் கொலை பண்றான் இல்லையா, அவன் யாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தெரியும் சார், அவன் தான் ஸ்டோன் மேன் அப்படின்னு சொல்லும் போது, ஸ்டோன் மேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், எவன் கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேச்சும் உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் டிரைவர் சுத்திட்டு இருப்பான், அவனை பார்த்தாலே எங்க எல்லாருக்குமே பயமா இருக்கும், அவன் தான் கொலை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லும் போது, என்னையா திடீர்னு கேட்டவனே இவன் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி கையை காமிக்கிற, அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உறுதியா தெரியுமான்னு கேட்கும் போது, நல்லாவே தெரியும், இது வரைக்கும் நான் உங்களுக்கு எவ்வளவு தகவல் கொடுத்திருப்பேன், ஒன்னாச்சு பொய்யா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒண்ணு கிடையாது, எல்லாமே பொய்யாதான் போச்சு, ஒழுங்கா அவனை ஏன் சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ரீசனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுக்கு முன்னாடி அந்த முகமது பாயுடைய கேங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எக்கச்சக்கமான பேரை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்க கூட அவனுடைய பேரை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நைட்டு 10 மணில இருந்து காலையில 4 மணி வரைக்கும் டாக்ஸியை வச்சு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருப்பான், அவனை பார்க்கவே பயமா இருக்கும், எனக்கு என்னமோ அவன் தான் ஸ்டோன் மேனோ
அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கு, போயிட்டு விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பயபுள்ள எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு பார்ல வச்சு 2-3 வாட்டி பாத்திருக்கேன், நீங்க வேணா அந்த பார்க்கு போயிட்டு விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு வா பாருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இந்த டைம்லயா இருங்க சார் சாப்பிட்டு வரேன் அப்படின்றாரு. சாப்பாடுலாம் வந்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப முக்கியமான விஷயம், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு போயிட்டு அங்க அந்த முகமதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் அடிக்கடிக்கு இங்க வருவானா, இன்னைக்கு இங்க வரல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பிராஸ்டியூட் பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு கூட தான் அடிக்கடிக்கு வெளியே போவான், அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சா கண்டிப்பா நமக்கு ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ல ஒர்க் பண்றவன் சொல்லும் போது ஹீரோ போயிட்டு அமைதியா உட்காந்துட்டு அங்க என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எல்லா விஷயத்தையும் நோட்டம் பாக்குறாரு. அப்புறம் இந்த கால் கேர்ளை கிட்ட கூப்பிட்டு உனக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஒரு அமௌண்ட்டை சொல்றாங்க. அந்த காசை கொடுத்துட்டு நீ என் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எனக்கு ஒரு தகவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவரும் கொடுத்துட்டு முகமதை பத்தி விசாரிக்கும் போது என் கூட வரவனுடைய எல்லாருடைய பேரு டீடைல்லாம் ஞாபகம் எல்லாம் வச்சுக்க முடியாது, ஆனா முகமதுன்றவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்ன தகவல்லாம் கலெக்ட் பண்ணாரோ அதை வச்சு ஒரு அங்க அடையாளத்தை சொல்லும் போது அவனை பத்தி எனக்கு பெருசா தெரியாது, அடிக்கடிக்கு என்ன பார்க்க வருவான், வீடு எங்க இருக்கு அப்படின்லாம் தெரியல, ஆனா அவன் அடிக்கடிக்கே ஒரு கடைக்கு சாப்பிட போவேன் அப்படின்னு சொல்லுவான், ஏன்னா நைட்டு முழுக்க அந்த பாய் கடை மட்டும்தான் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நேரா போயிட்டு ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டுக்கிட்டே லைட்டா போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாரு. என்னவா முகமது பாய் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த முகமது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் நம்ம டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லும் போது பையன் இன்னும் வரலப்பா, மோஸ்ட்லி நைட்டு 10-11 மணிக்கெல்லாம் இங்க வந்து ஆஜராயிடுவாரு, ஏதாவது சாப்பிட்டு போவாரு, என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஆளை காணும் அப்படின்னும் போது அடிக்கடிக்க வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா வருவாரு, இனிதான் ஆளை காணும், உனக்கு என்ன வேணும், அவரை பார்த்து பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவர் தான் வந்து வெயிட் பண்ண சொன்னாரு, நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா மனைவி தூங்காம கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. புருஷங்காரனுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியே கிடையாது, ஏதோ கால் கிட்ட போயிட்டு வராம போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. ஹீரோ தூங்கிட்டே இருக்கும் போது அந்த சீஃப் கால் பண்ணி அந்த சைக்கோ இன்னொரு கொலையும் பண்ணிட்டான், நீ உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போனா போலீஸ், பொதுமக்கள், அந்த பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உடஞ்சி போன தேங்காவுடைய ஒரு துண்டு, அதுக்கப்புறம் குங்குமம், வழக்கம் போல ரோட்ல படுத்துட்டு இருந்த யாரோ ஒருத்தருடைய தலைமையில அந்த சைக்கோ கல்ல போட்டு கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு சீஃப பாக்குறாரு. அடுத்த கொலையும் நடந்து போச்சு, 6வதா ஒரு ஆளை அந்த சைக்கோ கொலை பண்ணிட்டான், நீ ஏதாவது கண்டுபிடிச்சியா, யார் மேலேச்சும் உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு, அவருடைய பேரு முகமது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த முகமதை காமிக்கிறாங்க. இவரு ஒரு டாக்ஸி டிரைவர் இல்லையா, ஒரு பக்கமா வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ வண்டிக்குள்ள ஏறி உட்கார்றாரு. இப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒன்னும் அவசரம் கிடையாது, பொறுமையா சாப்பிட்டு முடிச்சுட்டு வா, இந்த பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னு சொல்லும் போது இவரு கொஞ்சம் கடுப்பாகிறாரு, எப்பயுமே கோமாவே இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. போகும்போது ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நைட்டு 10 மணிக்கு மேல்தான் வண்டியை ஓட்ட ஆரம்பிப்ப போல, காலையில 4 மணி வரைக்கும் ஓட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் அந்த கண்ணாடியை பார்த்து முறைக்கிறாரு, எதுவுமே பேச மாட்டாரு. இதே போல பேசி பேசி ஏதாவது போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவர் எதுவுமே பேசவே மாட்டாரு. நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கி ஏதாவது வாங்கலாம், இவனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி தம்மு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் கார் எடுத்துட்டு போறான். நம்ம ஹீரோ அந்த காருடைய நம்பரை நோட் பண்ணிக்கிறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோடைய வைஃபை காமிக்கிறாங்க. இவங்க குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. அந்த டைம்ல யாரோ இந்த விண்டோடைய கண்ணாடிய கல்ல விட்டு எரிஞ்சு அந்த கண்ணாடியை உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. பொறுமையா ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து இவ்வளவு டைம் ஆகுது, இன்னும் நீ தூங்க போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க அப்படியே முறைக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா விண்டோ கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு, யார் இந்த கண்ணாடியை உடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு என்ன தெரியும், நீ தான் பெரிய போலீஸ் அதிகாரியாச்சே, விசாரிச்சு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறாங்க. பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, நைட்டு முழுக்க வீட்டுல இருக்க மாட்டாரு, பகல்லையும் இருக்க மாட்டாரு, எப்பயாச்சும் வராரு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்காங்க. என்ன பொண்டாட்டி இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த கான்ஸ்டபிளை பார்த்து இந்த வண்டியோடைய நம்பரை சொல்லி அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த வாட்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அந்த எஸ்ஐக்கு டவுட் வந்துருச்சு, இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு அந்த அட்ரஸ் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் கிளம்பி முகமதுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது வீடு பூட்டப்பட்டிருக்கு. பூட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்குறாரு. இதே டைம்ல வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டு வெளியே போறாங்க. அந்த நபரை விரட்டிட்டு போயிட்டு
பொலன்னு பொலந்து முகமது எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போது அவன் டாக்ஸில ஏறி அவனுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புனா. அதை மட்டும் தான் பார்த்தேன், எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நம்ம ஹீரோ கிளம்புறாரு. நைட்டு முழுக்க அங்க இங்கன்னு நைட் வாட்ச்மேன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு கூட அந்த கொலைகாரன் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தெருவோரமா சுத்திக்கிட்டு இருக்கும்போது ரவுண்ட்ஸ்ல போலீஸ்லாம் இருக்காங்க. அந்த எஸ்ஐ டீமோட வந்துகிட்டு இருக்காரு. இந்த டைம்ல இங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் போது கூட சும்மா இருந்திருந்தா உனக்கு வேலையாச்சும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கலாச்சு விட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கும் போது நிறைய பேர் படுத்து தூங்குறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு பையன் மட்டும் உட்கார்ந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்டோன் மேன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் காக்கறியா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பையன் பயப்படுறான். நீ பயப்படாத, நான் போலீஸ் தான். உனக்கு அந்த ஸ்டோன் மேனை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, காவல் காத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல இந்த பையன் வயித்த கலகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா போயிட்டு பாத்ரூம் போக ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல இவனுக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க. ஒரு பெரிய பாறாங்கல்ல தலைமையில தூக்கி போட்டு கொலை பண்றாங்க. இப்ப இந்த பையன் பேன்னு கத்துவான் பாருங்க. அந்த சவுண்டு நம்ம ஹீரோக்கு நல்லாவே கேக்குது. திரும்பி ஓடி போயிட்டு பார்க்க அந்த பையன் அப்படியே ஆய் போன மாதிரியே கீழே ஊந்து போய் இறந்து போய் கிடக்குறான். அந்த சைக்கோ இங்கதான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு அங்க இங்கன்னு தேடி பாக்குறாரு. அந்த சைக்கோ எங்க போனா அப்படின்னே தெரியல. இப்போ அந்த டெட் பாடி கிட்ட போயிட்டு நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அங்க வேலியில பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ பின்னாடி பக்கம் தான் வந்து கள்ள தூக்கி போட்டு கொலை பண்ணிருக்கான். அவன் ஒரு போர்வை யூஸ் பண்றான் போல. அந்த போர்வையுடைய ஒரு பாகம் மட்டும் கிழிஞ்சு போய் கிடக்குது. அதை நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க போர்வை கடையில கொடுத்து இந்த போர்வை எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த போர்வை ரொம்ப ரொம்ப பழங்காலத்து போர்வை. இந்த மாதிரி போர்வையை இப்ப யாருமே ரெடி பண்றது கிடையாது, மார்க்கெட்லயே கிடையாது. ஆனா இந்த போர்வையை காட்டு பக்கம் வாழக்கூடிய இந்த பழங்குடியின மக்கள் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதை ஒரு எவிடன்ஸா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்க கிளம்புறாரு. போயிட்டு சீஃபுக்கு கால் பண்ணி என்ன சார் நான் சொன்ன மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ சொன்ன மாதிரியே செவ்வாய்க்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை டைம்கள்ல இந்த ஊரை சுத்தி 40ல இருந்து 60 போலீஸ் பாதுகாப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ கவலையே படாத, ரவுண்ட்ஸ் போகும்போது கண்டிப்பா சுத்தி வளைச்சு புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ பார்த்த விஷயம் கண்டுபிடிச்ச விஷயம் எதுவுமே சொல்லாம போறாரு. இப்ப போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார காருடைய பின்னாடி சீட்ல அந்த சைக்கோ உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. லைட்டா பயமாகுது. திரும்பி பார்க்கும்போது அது அவருடைய இமேஜினேஷன் மட்டும்தான் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அந்த டைம்ல காருக்கு பின்னாடி பக்கமா யாரும் நடந்து போறாங்க. அந்த போர்வைய தலையில போத்திட்டு நடந்து போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கண்ணாடி வழியா பார்த்துட்டு காரை விட்டு இறங்குறாரு. இப்ப அந்த போலீஸ் எல்லாம் காவலுக்கு இருக்காங்களே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பக்கமா ரவுண்டா உட்கார்ந்துட்டு சீட்டு விளையாடிட்டு தம் அடிச்சுட்டு சருகு போட்டுட்டு இருக்காங்க. சரி அந்த எஸ்ஐயோடைய டீம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுங்க திருநங்கைகளை புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல ஒரு ஓரமா ஒரு பெரியவர் படுத்துட்டு இருக்காரு. அங்கேயும் அந்த சைக்கோ வந்து அவருடைய தலைமையிலேயே கள்ள தூக்கி போட பார்க்கும்போது டக்குன்னு அவரு கண்ணை முடிக்கிறாரு. பேனு கத்துறாரு. சவுண்டு கேட்டோனே போலீஸ் நம்ம ஹீரோ எல்லாம் ஓடி போறாங்க. நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு பார்க்கும்போது அந்த பெரியவருடைய தலைக்கு மேல கல்லு ஒழுகாம நெஞ்சிக்கு மேல விழுந்திருக்கு. என்னை காப்பாத்துங்கன்னு கத்திட்டே இருக்கும்போது ஸ்பாட்டுக்கு போலீஸ் எல்லாம் ஓடி வராங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா கண்டிப்பா நம்ம ஹீரோ தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கமா ஒளிஞ்சுக்கிறாரு. ஹீரோக்கு பின்னாடி தான் அந்த சைக்கோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல எஸ்ஐ வந்துட்டு இங்க யாரோ நிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஓடி வரான். நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு காருக்குள்ள ஏறி கிளம்புறாரு. நம்ம ஹீரோ தான் இங்க வந்துட்டு போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த எஸ்ஐ கண்காணிச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இந்த வயசானவரை காமிக்கிறாங்க. இவருக்கு உயிர்லாம் போல அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவருக்கு சுயநினைவு வந்துருச்சு. நீ என்ன விஷயத்த பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது மனுஷனே கிடையாது, பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன். கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது, ஒரு மாதிரி இருட்டா இருந்துச்சு. அது பேய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருட்டுல இவரு அந்த நபரை சரியா பார்க்காம விட்டுட்டு இருக்காரு போல. இந்த கேஸ பத்தி சீஃபும் எஸ்ஐயும் பேசிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பாட்ல நாங்க இருந்தோம். ஆனா அந்த சைக்கோவை பிடிக்க முடியல. ஆனா அந்த கிரைம் ஸ்பாட்ல வச்சு நான் அந்த சஞ்சய பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது எனது சஞ்சய பாத்தியா, அவர் எதுக்காக அங்க வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கண்டிப்பா சஞ்சய பார்த்தேன். இந்த கேஸுக்கும் சஞ்சய்க்கும் என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்ன கனெக்ஷன் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டிவி நியூஸ்ல அந்த ஸ்டோன் மேன் மர்டர்ஸ பத்தி நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சைக்கோ இது வரைக்கும் 7 பேரை கொலை பண்ணிருக்கான். 8ஆவதா ஒரு நபரை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது தான் ஸ்பாட்ல போலீஸ் இருந்து அந்த நபரை மட்டும் காப்பாத்திருக்காங்க. சைக்கோவை பிடிக்க முடியாம போயிட்டு இருக்கு. போலீஸ் ஒழுங்கா வேலை பாக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே போட்டு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம்
பக்கம் போகும்போது நீ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, டெய்லி லேட்டா வீட்டுக்கு வர, காலையில பார்த்தா வீட்டுல இருக்க மாட்டேற, எங்கதான் போற, எங்கதான் வர, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வேலை விஷயமா போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன வேலை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸ்காரன் பொண்டாட்டி கிட்ட கூட தான் விசாரிக்கிற கேஸ பத்தி பேசக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதா ரூல். அந்த ரூலை நான் பிரேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீ தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே கிடையாது, இப்போ எதுக்காக வேலை செய்ய போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, என்கிட்ட சொன்னா என்ன உனக்கு, நீ வேற ஏதாவது பொண்ணு கூட போறியா, நான் உனக்கு போர் அடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இந்த பொண்ணு ஒரே தொல்லை பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆபீஸுக்காக தனியா ஒரு வீட்டை வாடகைக்கு ஏத்து வச்சிருக்காரு பாத்தீங்களா, அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீங்க எப்பதான் வாடகை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மேல போயிட்டு பார்க்கும்போது வீட்டுடைய ஹவுஸ்னர் பூட்டி வச்சிருக்காரு. பூட்டை உடச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ள போயிட்டு பார்த்தா அங்க ஒரு பெரிய கல் இருக்கு. கல்லை சுத்தி ஏதோ சூனியம் பண்ண மாதிரி குங்குமத்தை கொட்டி வச்சிருக்காங்க. அந்த வீடு முழுக்க குங்குமமா இருக்கு. நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்ச சில விஷயத்த யாரோ அழிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த சைக்கோ இங்க வந்துட்டு போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு வேக வேகமா வீட்டுக்கு போறாரு. நீ உடனே கிளம்பு, நீ கிளம்பி உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போ, நான் டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது இப்போ நான் எதுக்காக என்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும், நீ அந்த கால்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு குடும்பம் நடத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தயவு செஞ்சு என்ன கடுப்பேத்தாத, நான் சொல்றபடி கேளு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அடிச்சிடுறாரு. நான் போறேன், போய் தொலைகிறேன், இதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டே இருக்கும்போது வா ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நான் வரல, தனியா போறேன் அப்படின்றாங்க. ஏமா இப்படி சிச்சுவேஷன் புரியாம பேசிட்டு இருக்க, நான் போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு வரேன், நீ ரெடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு மனைவிக்கு கால் பண்றாரு. டிக்கெட் வாங்கிட்டேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எதுவுமே பேசாம போனை கட் பண்ணிட்டாங்க. சரியான பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினுக்குள்ள யாரோ மர்மமான முறையில அப்படியே அந்த போர்வையை போத்திட்டு கையில ஒரு கம்பியோட வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு கண்டிப்பா இந்த முக்காடு போட்ட மூதேவி தான் அந்த கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த சைக்கோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஓடுறான். இதே விஷயத்த அங்க உட்கார்ந்துட்டு இருந்த போலீஸும் பார்த்துட்டாரு. இந்த ஆளு இங்க வேகமா ஓடிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு அந்த எஸ்ஐக்கு கால் பண்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ சப்வேக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு வயசானவர் ஓரமா படுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய தலையில கல்ல போட்டு நெஞ்சில கத்தியும் குத்தப்பட்டிருக்கு. அவரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஐயோ அதுக்குள்ள இந்த விஷயத்த பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை புடுங்கி இவரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. இதே டைம்ல சைக்கோ பின்னாடி பக்கமா வந்து நம்ம ஹீரோவுடைய தலையிலேயே ஒரு பெரிய பாறாங்கல்லா தூக்கி போடுறான். ஹீரோக்கு செமையா காயப்படுது. கண்ணோட சரியா தெரிய மாட்டேங்குது. நம்ம ஹீரோ அப்படியே பார்க்கும்போது அந்த சைக்கோ அங்கதான் நிக்கிறான். திரும்பவும் ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவன் கையிலேயே ஒரு கம்பி வச்சிருப்பான். அந்த கம்பியை புடுங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த சைக்கோ அங்க இருந்து ஓடும்போது அவனுடைய காலையே இந்த கட்டையை தூக்கி அடிக்கிறாரு. கட்டையோ இரும்பு கம்பியோ ஏதோ ஒண்ணு கால்ல பட்டு அந்த சைக்கோ பொத்துன்னு கீழே விழுகிறான். இன்னமும் இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் சரி நமக்கும் சரி யாருக்குமே தெரியல. இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு போயிட்டு அந்த சைக்கோவை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த வயசானவரு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இவரை முதல்ல காப்பாத்தலான்னு போறாரு. போயிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை புடுங்குறாரு. இதே டைம்ல அந்த எஸ்ஐயோ டீமும் வந்துட்டாங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அந்த சைக்கோவை கண்டுபிடிச்சிட்டேன், அங்கதான் இருக்கான் பாரு, ஒழுங்கு கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எட்டி பார்க்கும்போது அவன் எந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் ஓடிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓட ஹீரோக்கு பின்னாடியே அந்த எஸ்ஐயோட டீமும் துரத்திக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோ அந்த சைக்கோக்கு பின்னாடியே ஓடுறாரு. அந்த சைக்கோ வந்துட்டு பாத்தீங்கன்னா செம வேகமா ஓடிட்டு இருக்கான். அந்த பக்கம் கரெக்டா ஒரு ட்ரெயின் ஒண்ணு போயிட்டு இருக்கும். அந்த ட்ரெயின்ல ஏறி விரட்டிட்டு போயிட்டு அவனை புடிய ட்ரை பண்றாரு. அப்பயும் எஸ்ஐ ஓடுறான். இதே டைம்ல அந்த எஸ்ஐ நம்ம ஹீரோடைய காலையே டப்புன்னு ஷூட் பண்றாரு. ஹீரோ கீழே விழுகிறாரு. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, இவனுங்க நம்ம மேல்தான் சந்தேகப்படுறாங்க, நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின்ல அப்படியே எகிரி குதிக்கிறாரு. அவனுங்க ஓடி வந்து புடிய பாக்குறாங்க, ஏற பாக்குறாங்க, முடியவே இல்ல. இப்ப நம்ம ஹீரோ அந்த குண்டடியோட ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வராரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ பேசலாம் டைம் கிடையாது, நமக்கு வேற ஒரு வீடு இருக்கு இல்லையா, உங்க சொந்தக்காரங்க வீடு, அங்க என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. அந்த குண்டெல்லாம் புடுங்கி போட்டு கால்ல கட்டுலாம் போடுறாங்க. இப்பயாச்சும் என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்பயாச்சும் நீ நம்பு, நான் எதுவும் சக்காலத்து வீட்டுக்கெல்லாம் போல, நான் வேலை விஷயமா தான் போறேன், அதான் இப்ப வந்துட்டு குண்டடிய ஒரு அவார்டா வாங்கி வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிறியான்னு கேட்கும்போது புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, உடனே கிளம்பி உன்னுடைய ஊருக்கு போ, மத்த விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கொஞ்சம் மாறு வேஷம்லாம் போட்டுட்டு ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு இந்த ட்ரைபல்ஸ பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல அந்த எஸ்ஐயோட டீம் நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க.
தேடிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது வீடே பூட்டப்பட்டிருக்கு, வீட்டுக்குள்ள யாரையும் காணோம். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தாரு பாத்தீங்களா, அங்க போயிட்டு பார்க்கும்போது இந்த இறந்து போனவங்களுடைய டீடைலா நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வீடு முழுக்க குங்குமமா இருக்கு, அந்த பெரிய கல் இருக்கு, கல்லை சுத்தி வர ஏதோ குங்குமம் இருக்கு. இந்த பயபுள்ள ஏதோ ஒரு சடங்கு பண்றான் போல, அதுக்காக தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான் போல. நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தனை அடிச்சு கொலை பண்ணா, அப்படி இருக்கும்போது ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்கவங்கள, தூங்கிட்டு இருக்கவங்க தலையில கல்ல போட்டு கொலை பண்ண இவனுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, கண்டிப்பா இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ அந்த சீஃப் கிட்ட போயிட்டு சொல்றாரு. எஸ்ஐ சீஃப் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு போயிட்டு கமிஷனரை மீட் பண்றாங்க. இந்த எஸ்ஐ கண்டிஷனா அவன் தான் கொலைகாரன், அவனை விட்டு வச்சா இன்னும் நிறைய பேரை கொலை பண்ணிட்டே இருப்பான், அவனை ஷூட் பண்ணி பிடிக்க எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இதே டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ படிக்கும் போது இது வந்துட்டு நரபலி சம்பந்தமா தான் இந்த விஷயம்லாம் நடக்குது, இந்த பலி எல்லாமே நரபலி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இன்னும் சில விஷயங்கள் படிக்கிறாரு, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக நமக்கு காமிப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ உடனே போயிட்டு அந்த சீஃபுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. இங்க நான் ஒரு முக்கியமான விஷயமா மீட்டிங்ல இருக்கேன், நான் உனக்கு அப்புறமேட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருனே தெரியாத மாதிரி ட்ரை பண்ணும்போது, ஐயோ சார் நான் சொல்ற விஷயத்த கேளுங்க, இது எல்லாமே நரபலி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் மாதிரி தெரியுது, மொத்தமா 9 பேரை கொலை பண்ணும், இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா அந்த கொலைகாரன் ஒரு ஆளை கொலை பண்ண போறான், அதை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, நீ சொல்றது உன்னுடைய அவசரம் எல்லாமே எனக்கு புரியுது, நான் அப்புறமேட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து நம்ம ஹீரோவை இப்போ வேற எங்கேயோ சொந்தக்காரங்க வீட்டுல ஸ்டே பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அங்க இருந்து இப்ப நம்ம ஹீரோ சீஃபுக்கு கால் பண்ணி ஒரு கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, தம்பி இப்போ நான் சொல்ற விஷயத்த கேளு, நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐயோடைய டீம், அது முக்கியமா வந்துட்டு கமிஷனருடைய பெர்மிஷனோட உன்னை எப்படியாச்சும் ஷூட் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் முழுக்க உன்னை தேடிட்டு இருக்காங்க, நீ எப்படியாச்சும் கிளம்பி இந்த ஊரை விட்டு போயிடு, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்னுடைய கார்ல ஏறி கிளம்பு, நீ இன்னைக்கு நைட்டு 11 மணிக்குள்ள நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு என்னுடைய கார் வந்துடும், அந்த கார்ல ஏறி கிளம்பிடு, என்னுடைய காரை மட்டும் தான் யாருமே செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு போது, சார் அதெல்லாம் ஓகே தான், நான் தப்பிச்சு போற வேலையை பாத்துக்கிறேன், ஆனா இன்னைக்கு நைட் அந்த கொலைகாரன் கண்டிப்பா ஒரு கொலை பண்ணியே தீருவான் அப்படின்னு போது, தம்பி முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்கப்பா, நாங்க எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த கொலைகாரனை பிடிக்கிற வரைக்கும் நீ திரும்பி பாம்பேக்கு வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதே டைம்ல அந்த கான்ஸ்டபிளுக்கு கால் பண்றாரு. சார் உங்களை சுத்தி வளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க, ஏதோ உங்களை பிக்கப் பண்ண கார் அமைச்சிருக்காங்களா, அந்த காரோட சேர்த்து உங்களை பிடிக்கணும், உங்களை ஷூட் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு போது, சரி ஓகே எல்லாமே ஓகே தான், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி இந்த பார்க்குக்கு நான் சொல்ற டைமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, என்னால வர முடியாது, நான் வந்தா கண்டிப்பா மாட்டிப்பேன், என் வேலை போயிடும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்றத கேளு, நீ கிளம்பி அந்த பார்க்குக்கு வா, உன்னை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், நான் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ கொண்டு போயிட்டு அதை சீஃப் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்தே ஆகணும், நான் வெயிட் பண்ணுவேன்னு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பார்க்ல காமிக்கிறாங்க. அந்த பார்க்குக்கு பக்கமா தான் மக்களே அந்த சீஃப் அம்சாரு பாத்தீங்களா, அந்த கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சீஃப் கால் பண்ணி அந்த ஆளு வந்தானா இல்லையான்னு கேட்கும் போது, இன்னும் வரல சார், வந்தவனே கால் பண்றாரு, போனை கட் பண்றாரு. இந்த பக்கம் அப்படியே அந்த பார்க்ல காமரே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வராரு, வந்தவரு அந்த டீடைல் எல்லாம் கொடுக்குறாரு, இவரு கண்டுபிடிச்ச விஷயத்த ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கொலைகாரனை நான் இது வரைக்கும் 2 வாட்டி என் கண்ணால பாத்திருக்கேன், அந்த கொலைகாரன் வந்துட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறான் போல அப்படின்னு சொல்லும் போது, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் கடைசியா பார்க்கும்போது அவன் முகத்தெல்லாம் மூடிட்டு தான் ஓடினா, ஒரு பழங்காலத்து போர்வையை போத்திக்கிட்டு ஓடினா, ஆனா அவனுடைய கால்ல ஒரு ஷூவை பார்த்தேன், அந்த ஷூ வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க யூஸ் பண்ற ஷூ தான், 8ஆம் நம்பர் ஷூ, அது மட்டும் இல்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய சிம்பிளுமே அந்த ஷூல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், இந்த கொலையெல்லாம் பண்றது ஒரு சைக்கோ இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவன், அவன் வந்துட்டு ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கான், அது என்ன மாதிரியான ரிச்சுவல் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இந்த டைம்ல நைட்டு 10 மணில இருந்து 4 மணிக்குள்ள ஏதாவது ஒரு ஆணை கொலை பண்ணி அவனுடைய ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்ணும், மொத்தமா 9 ஆண்களை கொலை பண்ணும், 9 ஆண்களை கொலை பண்ணி அவங்கள பலி கொடுத்தா அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும், அவனுக்கு தீராத ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி குணமாகும் அப்படின்னும் போது, அது என்ன மாதிரியான வியாதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது அவனால பெண்கள் கூட ஒன்னாவே இருக்க முடியாது, அந்த விஷயம் சரியாகணும் அப்படின்னா இந்த பலியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான், நீ இந்த எல்லா விஷயத்தையுமே சீஃப் கிட்ட கொடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிக்க சொல்லு, அவங்களுடைய லிஸ்ட் நமக்கு கிடைச்சா அதுல இருந்து ஈஸியா ஃபைன் பண்ண முடியும், ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இதே டைம்ல இந்த காமெடி எந்திரிச்சு ஒரு கல்லை தூக்கி நம்ம ஹீரோடைய தலைமையில போடுறான். அட பாவி, அப்படின்னா நீ தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த பக்கம் அப்படியே அந்த எஸ்ஐ வந்துட்டு முகமதுவை அரெஸ்ட் பண்றாரு. அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது, ஐயா நான் நைட் டைம்ல சடகு போட்டு வண்டி ஓட்டிட்டு சுத்திட்டே இருப்பேன், நைட் டைம்ல ஒரு ஆள் கிடைச்சா கூட அதிகமா காசு கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல தான் கால் கேர்ள்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, காசு
காசும் கிடைக்கும், பொண்ணும் கிடைக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா பகல்ல வண்டி ஓட்டாம நைட்ல ஓட்டிட்டு இருக்கேன். இது மட்டும் தான் காரணம். நான் ஒன்னும் கொலகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இதே டைம்ல வாக்கி டாக்கி மூலியமா நம்ம ஹீரோ இந்த ஸ்பாட்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சி இவங்க கிளம்பி அந்த பார்க்குக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ மண்டையில கல்லுப்பட்டு மயக்கமாயிட்டு இருப்பாரு. இப்ப இந்த சைக்கோ அந்த போர்வையை தூக்கி போத்திக்கிட்டு மேல நிலாவை பார்த்து ஜூமா பை பை பாபிஷா, ஜூமா பை பை பாபிஷா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம்லாம் பண்ணிட்டு அங்க குங்குமம்லாம் கொட்டுறாரு. கடைசியா ஒரு கல்லுக்கு மேல அந்த தேங்காவை உடைக்கிறாரு. உடைச்சிட்டு அந்த கல்லை தூக்கிட்டு வந்து ஹீரோக்கு மேல போட்டு ஹீரோவை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தலைவன் கண்ணை முடிக்கிறான். இவருடைய கண்ணுல அங்க இருக்கிற கல்லு மண்ணெல்லாம் தூக்கி விசறி கடாசிட்டு அந்த கல்லை கீழே தள்ளி விட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கும் காயம் படுது. அதே டைம்ல காமெடிக்கும் காயம் படுது. நம்ம ஹீரோ அந்த கல்லை தூக்கி இவருடைய மண்டையில போட்டு இந்த மனுஷனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஸ்பாட்டுக்கு வந்த எஸ்ஐ நம்ம ஹீரோவை ஷூட் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுகும் போது காமெடி இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இதான் சரியான டைம், நம்ம எப்படியாச்சும் எஸ்ஐனோ அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி நடிக்கிறாரு. இப்போ மத்த போலீஸ்லாம் ஓடி வராங்க. காமெடி பயப்படாத, நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்தி தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவையும் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ இன்னமும் கண்ண முடிக்கல மக்களே, மயக்கமா இருக்காரு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. எப்ப நம்ம ஹீரோ கண்ண முடிக்கிறாரோ அப்பதான் என்ன விஷயம் ஆச்சுன்னு உண்மைலாம் தெரியும், இந்த ஆளு எதுக்காக கொலை பண்றான் அப்படின்ற உண்மைலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ விட்டு போறாங்க. அந்த பக்கம் காமெடியை பார்த்தா அவருக்கு லைட்டா தானே காயம் பட்டிருக்கும், கட்டெல்லாம் போட்டிருக்காரு. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா இந்த சைக்கோ பயவுள்ள நம்ம ஹீரோவை கொலை பண்ணிடணும், கொலை பண்ணல அப்படின்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோடைய வார்டுக்குள்ள போயிட்டு கையெழுத்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல எக்கச்சக்கமான போலீஸ் அங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க போல. அவங்க ஓடி வந்து சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கோமால கிடையாது மக்களே, நம்ம ஹீரோவை ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்ணை முடிக்க வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் இந்த பிளானையே போட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் கோமால இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா அந்த காமெடி என்ன கொலை பண்ண வருவான், நீங்க நம்பல அப்படின்னா அவர் கொலை பண்ண வந்தா அவர் தான் கொலைகாரன் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான சொல்லியிருப்பாரு. அதே டைம்ல காமெடியை வராரு, சுத்தி வளைச்சு இவரை பிடிச்சு கொண்டு போயிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அடைச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்துட்டு இவருக்கு எதிராக எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்றாரு. இவருடைய மென்டல் கண்டிஷன், இவர் எப்படி கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த சீஃப் கிட்ட கொடுக்கும் போது நீங்க என்ன விஷயம் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை தூக்கி குப்பையில போடுங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானமா போயிடும், இந்த ஆளுடைய கதையை நான் பாத்துக்கிறேன், இதுதான் என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நேரா போயிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி உன்னை திரும்ப வந்துட்டு அந்த குற்றவாளியை பிடிச்ச அப்படின்ற பேர்ல டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்க முடியாது, உனக்கு வேலை கிடையாது, ஆனா கடைசியா உனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க போறேன், நீ என்ன பண்ணு அந்த காமெடியோடைய கதையை முடிச்சிரு அப்படின்னும் போது ரெண்டுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சீஃப் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமெடியை ஷூட் பண்ணி கொலை பண்ணி பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரஸ் மீடியான்னு இந்த விஷயம் தெரிய வந்தா போலீஸோடைய மானமே போயிடும், உங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு கொலைகாரன் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கலாச்சு விட்டுருவாங்க, அசிங்கமா போயிடும் அப்படின்னா இந்த விஷயத்த வெளியே வரவிடாம மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா காட்டுக்குள்ள ஒரு மந்திரவாதியை காமிக்கிறாங்க. இன்னொரு நபர் ஓடி வந்து காமரேவை காணோம், காமரே என்ன ஆனாரு அப்படின்னே தெரியல, இன்னியோட பூஜை முடிஞ்சு போச்சு, ஆனா மனுஷன் வரவே இல்லையே அப்படின்னும் போது அவன் எங்க போயிட்டு சேரணுமோ அங்க போயிட்டு சேர்ந்துட்டான், நீ கிளம்பி போ, உன்னுடைய வேலையை பாரு, உன்னுடைய விஷயம்லாம் குணமாகணும் அப்படின்னா நீ ஒரு 9 ஆண்களை பலி கொடுக்கணும், இந்த வாட்டி மும்பைல வேணா நீ கிளம்பி கொல்கட்டா போ அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் இங்க இருந்து கிளம்புறாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் முடியும் போதும் சரி, ஸ்டார்ட் ஆகும் போதும் சரி, இது ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லிட்டு போட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த படத்துலயே என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா 1983ல ஸ்டார்ட் ஆயிட்டு 2011 வரைக்கும் இதே போல நிறையவே கொலை நடந்திருக்கு. முக்கியமா மும்பைல 9 கேஸும் கொல்கட்டால 9 கேஸும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா. நான் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு கியூரியாசிட்டில விக்கிபீடியால கூகுள் எல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது 1983ல இருந்து 2011 வரைக்கும் மொத்தமா 37 கேஸ் இதே போல பதிவாயிருக்கு. ஸ்டார்டிங்ல மும்பைல, அதுக்கப்புறம் கொல்கட்டால, அதுக்கப்புறம் அசாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 மாநிலங்களையுமே இதே போல கொலை தொடர்ந்து நடந்திருக்கு. கடைசி வரைக்கும் இந்த குற்றத்தை இவன் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யாரையுமே கைதே பண்ணலையா. இது வரைக்கும் கூட அந்த குற்றவாளி உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது வரைக்குமே இந்த கேஸ் வந்துட்டு அன்சால்வ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்க? இந்த கொலை எல்லாமே ஏதாவது மாய மந்திரம், இந்த மாதிரி சூனியம் பண்றேன் அப்படின்ற பேர்ல பண்ணிருப்பாங்களா? அப்படி இல்ல அப்படின்னா நான் ஒரு சீரியல் கில்லர், நான் ஒருத்தன் இருக்கேன், இந்த மீடியா எல்லாரும் நம்மளை பத்தி பேசணும், இந்தியாவே நம்மளை பார்த்து நம்மள நினைச்சாலே நடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கொலைகாரன் இருக்கிறான அப்படின்னு சொல்லிட்டு
மறக்காம உங்க எண்ணங்களை கமெண்ட்ல போட்டு விடுங்க. நீங்க என்ன விஷயம் யோசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.